லட்சக்கணக்கான மக்களை பத்தி ஒரு விஷயத்தை கூட யோசிச்ச மாதிரி கூட தெரியலையே சார். இல்ல, முழுமையான அடிப்படை வசதிகள் அங்க இல்ல. குறிப்பிட்டு ரொம்ப அத்தியாவசிய வசதி அப்படின்ற டாய்லெட் கூட 10 பாத்ரூம் கூட இல்லாத ஒரு அவல நிலையா உங்களுக்கு அது தெரியவே இல்லையா? உண்மை, நீங்க சொல்ற அனைத்து கருத்தும் உண்மையானது. அதாவது 1001 ரூபாய் வந்தாலே கேட்கணும்னு வரும்போது இந்த 2 லட்சம் ரூபாய் எழுதியிருக்காங்களே, அதை ஏன் கேட்கல? கேட்க விருப்பம் இல்லையா, இல்ல பங்கு சரியா பிரிக்கப்பட்டுருச்சா? வருவாயை என்ன மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்க பைலா சொல்லுது. அதை நீங்க என்னைக்காவது பயன்படுத்திருக்கீங்களா? அதை உங்க நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அதை ஒப்புக்கொள்றீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் நம்மளோடு இருக்கின்றார். அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கால ஊழல் அப்படின்றது ஒரு அதிர்ச்சியை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு. அது உங்களுடைய கருத்து என்ன சார்? அதில் ஊழல் என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனதுனால தான் அந்த ஊழல் என்ற சொல் இன்றைக்கு பயன்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இந்த சர்க்கார் பதிவில் நீங்கள் வெளியிட்டது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக மற்றவர் நினைக்கிறதை விட உண்மையை வெளியிட்டீர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் சமீபத்தில் இது ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் அணுகி, நான் தர்காவுடைய பங்குதாரர் என்ற முறையில் உண்மையை தெரிய வேண்டும், எங்களுக்கும் தெரிய வேண்டும், அதை வெளிப்படைத்தன்மை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதுதான் நாகூர் தர்காவில் நான் சமீபத்தில் ஒரு நோட்டீஸ் அளித்து, எங்களுக்கு இந்த வரவு செலவு கணக்கை எங்களுக்கு தாருங்கள், எங்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டேன். அதை கேட்கும்போது தர்காவுடைய அறங்காவல் குழுவுடைய தலைமை பீரியடு இருக்கக்கூடிய மேனேஜிங் ட்ரஸ்டிக்கும் மேனேஜருக்கும் அதை நான் நோட்டீஸ் மூலமாக அனுப்பப்பட்டு கேட்கும்போது 20 நாட்களாக எந்த மாதிரியான ஒரு பதிலும் கிடைக்காததனால் நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் 12 வாரத்துக்குள் நீங்கள் போர்டில் அங்கே இருக்கக்கூடிய வக்போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அணுகி உங்களுக்கு எனக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் என்பதனால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் தண்டபாணி அவர்கள் இன்று ஒரு நீதியை தந்து இருந்து என்னை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் அளித்து இருக்கிறது. இது ஒரு முக்கியமான முதல் முறையாக பங்குதாரர் போய் நீதிமன்றத்தில் கேட்டு அதை பெற்றது என்பதுங்கிறது இதுதான் தர்காவுடைய காலங்களில் இதுதான் முதல் முறையாக நடைபெறுகிறது. இல்ல, நம்ம அதை அப்படி பார்க்கலாமா? இல்லைனா அந்த பங்கு உங்களுக்கு சரியா சேரலன்றதுக்காக நீங்க வழக்கு சந்திச்சிருக்கீங்கன்றத கூட பார்க்கலாமா சார்? இதை இப்போ தர்காவை பொறுத்தவரை 640 காசு பங்குதாரர், என் பேரில் இருப்பது 3 காசு தான். பாக்கி 637 பங்குதாரர்களும் இதில் ஆண்கள் பெண்களுங்கிறது ஒரு குறைந்தது ஒரு 400க்கு மேற்பட்டவர்கள் அங்கே பங்காக இருக்குது. சில பேருக்கு 3 இருக்குது, சில பேருக்கு 5 இருக்குது, சில பேருக்கு மா என்று சொல்லுவாங்க, 1 மா 2 மா, புரியுதா, காக்காசு அரைக்காசு, எத்தனையே பெண்மணிகள் விதவி பெண்களை இதை வைத்து தான் அன்றையில இருந்து இந்த வருவாயை தேடி அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதிகமான வருவாயை நாகூர் தர்காவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதை சரியாக செலவிட்டு பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஸ்கீம்ல இருக்குது. நீங்க பங்குதாரரை பத்தி பேசுறீங்க, அதாவது 640 குடும்பதாரரை பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா வரக்கூடிய லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான மக்களை பத்தி ஒரு விஷயத்தை கூட யோசிச்ச மாதிரி கூட தெரியலையே சார். ஏன்னா அடிப்படை வசதிகள் இல்லை, முழுமையான அடிப்படை வசதிகள் அங்கே இல்லை. குறிப்பிட்டு ரொம்ப அத்தியாவசிய வசதி அப்படின்ற டாய்லெட் கூட ஆண்களுக்கு இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய, இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அக்கப்போர் இல்லையா சார்? அது இல்லை, உங்களுடைய கருத்தில் நான் உடன்படுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை தான் உங்களுக்கு நான் முன்னாடியும் சொன்னேன். இந்த வருவாய் பங்கு என்பதை
இது 1955ஆம் ஆண்டு நீதிமன்றத்தால், உயர்நீதிமன்றத்தால் ஒரு பைலா உருவாக்கும் போது தர்காவுடைய பக்தர்கள் காணிக்க அளிக்கக்கூடிய அனைத்து தர்காவுடைய கடை சொத்துகள், அசையும் சொத்து, அசையாத சொத்துகளுடைய வருவாயை அந்த நிர்வாகத்தில் கொடுக்கும்போது தர்காவுடைய செலவுணைகள் போக அந்த செலவில் தான் பக்தருடைய நலன்களையும். இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி எழும்புது. செலவீனம் சொல்றீங்க இல்லையா, அந்த செலவீனம் நீங்க எதுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களால பிரீஃபா சொல்ல முடியுமா சார்? அடிப்படை தேவைகளுக்கு ஏதாவது ஒண்ணுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ அது இப்போ நீங்கள் அந்த பாத்ரூமை பற்றி கருத்து வைக்கிறீங்க. நான் 2006 நகரமன்ற உறுப்பினராக பயணித்த போது இந்த நாகூர் தர்காவுக்கு பல்வேறு முறை நான் கடிதம் கொடுத்து வரக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு உள்ள காலத்தில் அன்றைக்கே காலத்தில் சுகர் பேஷண்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 2-4 பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசலுக்கு நம்ம எழுதியிருப்போம் முஸ்லீம் மட்டும்தான் அங்கே உள்ளே போகலான்னு. மாற்று மத முஸ்லீம் போய் அந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மாற்று மத சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை வசதி, இந்த பாத்ரூம் வசதி இன்றும் இல்லை ஆண்களுக்கு. அதே நேரத்தில் பெண்களுக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை அமைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தான் நான் நகரமன்ற உறுப்பினராகவும் அரசுடைய மாவட்டத்துடைய திட்டக்குழு உறுப்பினராகவும் நான் செயல்பட்டு 5 ஆண்டு செயல்படும் போது அப்போ நாகூர் தர்காவுக்கு அடிப்படை வசதி பாத்ரூம் வேண்டும் என்று குரல் எழுப்பி அதில் 10 லட்சம் ரூபாயை 2007ஆம் ஆண்டு ஒதுக்கீடு செய்து அந்த பாத்ரூமு பெண்களுக்காக கட்டப்பட்டது. அது கட்டப்பட்டதை நாகூர் தர்கா நிர்வாகம் இன்று அந்த பாத்ரூமை வைத்து பல கோடி ரூபாய் வருவாயை தேடி மற்ற பாத்ரூமை உருவாக்காமல் இருப்பது தான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது உங்களுடைய கருத்து நல்ல கருத்து. இது இன்று செயல்பட வேண்டும் நாகூர் தர்காங்கிறது தான் எல்லோருடைய விருப்பம். குறைந்தபட்சம் அதாவது மற்ற தர்காக்கள் எத்தனை இருந்தாலும் தமிழகத்தில் உலக பிரசித்தி பெற்ற தர்கா என்று பெயர் சூட்டப்பட்டு அதற்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் தினசரி வருவதுண்டு. ஒரு நபருக்கு ஒரு பாத்ரூம்ன்ற கணக்கு இல்லை அப்படின்னா கூட 1000 நபர்களுக்கு அப்படின்றத ஒரு 50 இல்லை ஒரு 100 பாத்ரூம் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்றத இல்லைனா கூட ஒரு 10 பாத்ரூம் கூட இல்லாத ஒரு அவல நிலையாக உங்களுக்கு அது தெரியவே இல்லையா? உண்மை, நீங்கள் சொல்கிற அனைத்து கருத்தும் உண்மையானது. இதற்காக தான் அங்கே நான் ஒரு பங்குதாரராக மட்டும் இருந்து கொண்டு மக்களுடைய நன்மையை கருதி நிர்வாகத்தினுடைய செயல்களை கண்டித்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றுதான் நம் பல்வேறு முறை நேரில் பக்தருடைய நலனை கருத்தில் கொள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணியை பார்க்கும்போது சமீப காலத்தில் ஒரு 50 ஆண்டுக்குள் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு மாநிலத்தில் போல ஒரு தலைமை பீடம் போல காட்சியளிக்கக்கூடிய நிலைப்பாடு இன்றைக்கு வேளாங்கண்ணியில் இருக்குது. அங்கே பார்க்கும்போது பாத்ரூமில் உணவை வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் அங்கே காணலாம். அதே போல் நாகூர் தர்காவை வைத்து இருக்க வேண்டும். ஏன் என்றால் 469வது கந்தூரி விழாவை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பயணம் வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நாகூர் தர்கா செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்களும் இந்த கருத்தை நிலைநாட்டி கொண்டு நிர்வாகத்தினுடைய சர்ச்சையிடக்கூடிய சூழ்நிலையாக ஏற்படுகிறது. அதை சொல்லும்போது அவர்களுக்கு வருத்தமாக தெரிகிறது. நாங்கள் இப்படி யாரும் கேட்கல, நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது. ஏன் கேட்டால் நாகூர் தர்காவுடைய வருவாய் என்பது வரக்கூடிய பக்தர்களை கொண்டுதான் அது இயங்கி கொண்டு இருக்கிறது. அடிப்படை வசதி கூட செய்ய முடியாத நிலைமை நாகூர் தர்காக்கு ஏன் சார் வருது? இவ்வளோ நிர்வாகம் இருக்கு, இவ்வளோ பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க, ஏன் சார் அந்த மாதிரி அடிப்படை கூட இல்லாத ஒரு சூழல் ஏன் சார்? அட்வைசரி போர்டு கமிட்டிக்கு என்ன அதிகார வரம்பு என்பது போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி அறங்காவல் குழு ஒரு 1000 ரூபாய் கேட்டு இவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் தேவை என்று அவர்களால் 999 ரூபா வரையும் கொடுக்கலாம், இல்லை 1000 ரூபாயை கொடுக்கலாம், 1001 ரூபா கொடுக்கலாம் என்கிற செயல்பாடுகளை அவர்கள் செய்ய முடியாது. நாகூருக்கு போகிறதுக்கும் நாகூர்லேருந்து சென்னைக்கு வரத்துக்கும் ஒரு கணக்கு எழுதியிருக்கீங்க 2 லட்சம் ரூபான்னு. அதாவது 1001 ரூபா வந்தாலே கேட்கணும்னு வரும்போது இந்த 2 லட்சம் ரூபாய் எழுதியிருக்காங்களே, அதை ஏன் கேட்கல?
கேட்க விருப்பம் இல்லையா, இல்ல பங்கு சரியா பிரிக்கப்பட்டுருச்சா? நாகூர் நாயகத்தினுடைய குடும்பம்தான் இன்றைக்கு நாகூர் தர்காவை நிர்ணயிக்கிறது. அதை சார்ந்தவர்களாக நானும் இருப்பதனால் இப்போ அந்த ஒரு பானையில் எப்படி ஒரு சொட்டு விஷத்தை சொட்டினார்களோ அந்த பானையே எப்படி விஷமாகுனதோ அதை போல் நீங்கள் சொல்கிறீங்க. அது அல்ல, அதை நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்னு கேட்டால், சில பேர் அங்கே தவறு செய்வதால் எல்லோரும் பொறுப்புதாரர்களாக அல்ல. ஏன் என்றால் நல்லவர்களும் இல்ல, மற்ற பொறுப்புதாரர்களே நான் கேட்கல. நான் கேட்கறது அந்த கமிட்டியினுடைய, அதுல நீங்க ஒரு அங்கமா இருக்கீங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த 2 லட்சம் ரூபாய் எழுதும் போது ஏன் கேட்கல, அந்த நிர்வாகத்தை கலைச்சே இருக்கலாமா, ஏன் பண்ணல? இப்ப நீங்க சொல்லக்கூடியது இங்கேருந்து நாகூர்லேருந்து வழி செலவுக்கு 2 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு, அது உண்மையா இல்லையா? வாகனத்தில் இல்லை, அது ஆடிட்டிங்கில் எழுதியிருக்கிற வார்த்தை உண்மையா இல்லையா? ஆடிட்டிங் பேப்பர் வந்த பிறகு தான் நான் அவர்களுக்கு ஒரு மனுவாக கொடுக்குறேன். எங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வேணும், உண்மைத்தன்மை வேணும், வெள்ளை அறிக்கை தர வேண்டும். தர்காவுடைய பணம் என்பது ஒரு பொதுவான பணம் என்பது கேட்கும்போது தான் அவர் மறுக்கிறார்கள், கொடுக்க மறுக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தை நான் நாடி 12 வாரத்தில் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் ஒரு நீதியை நிலைநாட்டி அவர்கள் சொன்னார்கள், இதனுடைய எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அதனால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும்போது, கணக்கு அவர் பங்காளியா இல்லையா, அவர் கணக்கு கேட்பதை பார்ப்பதற்கு நீங்கள் ஏன் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, அதனால் வழங்கணும் என்று நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவு பேரில் வழங்கும் போது தான் எந்த மாதிரியான தவறுகள்லாம் அங்கே நடந்து இருக்கிறது என்பதை உண்மை சமீப காலத்தில் வெளிச்சத்துக்கு வரும் என்று நானும் நம்புகிறேன். தனி ஃப்ளைட் வச்சு வந்தால் கூட வராது அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இது ஒரு புறம் இருக்கட்டும். 2வது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு தர்காவாக நாகூர் தர்கா பார்க்கப்படுது. அந்த தர்காவில் அடிப்படை வசதி அப்படின்றது என்ன நிலையில் இருக்குன்றத கொஞ்சம் பிரீஃபாக சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு 3 கேட்டகரியாக நாகூர் தர்காவுடைய பன்முறை தகுந்த மாதிரி அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், அதிகாரத்தினுடைய ஆணவத்தில் இருக்கிற நாங்கள் ஒரு கேட்டகரியும், அடுத்தாப்பில் பங்குதாரர்கள் நீங்கள் வாங்கக்கூடியவர்கள், அதனால் அந்த ஒரு கேட்டகரியிலும் பங்கே இல்லாமல் ஆதினஸ்தர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு கேட்டகரியாகவும் 3 கேட்டகரியாக அங்கே பிரிக்கப்படுது. இதுதான் அங்கே ஒரு பாகுபாடு. இவர்கள் அனைவரும் தர்காவுடைய பக்தருக்காக நலனுக்காக பாடுபடக்கூடிய ஆதினஸ்தர்கள் தான் அங்கே அதிகமான முறையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய இயலாமை தன்மைகள், அவருடைய வருவாய்கள், அன்றாண்டு வரக்கூடிய நாகூர் ஆண்டவர்களுடைய சன்னிதானத்தில் வரக்கூடிய பக்தர்களுடைய வைத்து அவர்களுக்கு கிருபைகள் செய்து அதில் வரக்கூடிய காணிக்கையும் அதை வைத்து உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. 2 மாதத்திற்கு ஏதோ ஒரு டெண்டர் விடுறாங்களாமே சார்? மாதத்துக்கு ஒரு முறை உண்டியல் கான்ட்ராக்ட் விடப்போம். அதுதான் தர்காவில் கோடி ரூபாய்க்கு மேலே போகுது. இப்போ இருக்கக்கூடிய கந்தூரி கான்ட்ராக்டு 1,19 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி விடப்பட்டிருக்குது. இந்த உண்டியல் கான்ட்ராக்டு தான் தர்காவுடைய ஒரு மிகப்பெரிய வருவாய் வரக்கூடியது. இதுதான் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வருவாயை என்ன மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள் பைலா சொல்லுது. அதை நீங்கள் என்னைக்காவது பயன்படுத்திருக்கீங்களா? அதை உங்கள் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் அதை ஒப்புக்கொள்றீங்களா? யாத்திரைகளுக்கு நலன் குறைவாக செய்யப்படுவது என்பதுங்கிறது உண்மை நிலை. அங்கே அதை மறுக்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லை. இதனால் நான் பங்குதாரர் என்ற முறையில் பல்வேறு முறை யாத்திரைகளுக்கு நலன் செய்ய வேண்டும் என்பதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதே போல் செய்யாத வேலைகளுக்கு அவர்கள் நீங்கள் எழுதி கொண்டு அந்த பணத்தை வீண்விரயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதனால தான் ஒரு பங்காளி என்றால் அந்த பங்காளி கூட்டு, இப்போ ஒரு கூட்டு வியாபாரம் செய்கிறோம்னா அவன் பார்ட்னர், பங்காளி என்பதே ஒரு பார்ட்னர். அவனுக்கு அந்த வரவு செலவை கொடுத்தா தான் அந்த என்ன மாதிரியான வருவாய் இருக்குது, என்ன மாதிரியான செலவினைகள் இருக்குது, போக எங்களுக்கு மீதி கொடுப்பதை பற்றி அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். எந்த முறையும் பங்காளிக்கு அப்படி ஒரு விளக்கத்தை இந்த 8 பேரும் இந்த இருக்கக்கூடிய அட்வைசரி போர்டும் கொடுப்பது இல்லை. தர்காக்கு வெறும் இந்த ஏலம் விடக்கூடிய உண்டியல் பணம் மட்டும்தானா? மேல் வருமானம், கடைகள்லாம் பல கடைகள் வாடகை விட்டுருக்கீங்க, அத்தியாவசிய தேவையான கழிப்பறைகள் நீங்கள் கட்டுவதற்கு தயங்குறீங்க, ஆனால் கடைகள் கட்ட தயாராக இருக்கீங்க.
வருவாயை ஈட்டுவதற்கு தயாரா இருக்கீங்க, ஆனா அந்த வருவாயினுடைய கணக்கை காட்டுவதற்கு ஏன் தயாரா இல்லை? உப்பு பாக்கெட் வைப்பதற்கு கான்ட்ராக்ட், சக்கரை கடை கான்ட்ராக்ட், அங்கே இருக்கக்கூடிய முடி கொட்டாயி கான்ட்ராக்ட், இப்படி பல்வேறு போர்வை போத்துவது கான்ட்ராக்ட், பல்வேறு கான்ட்ராக்டுகள் வருவாய் வருது. அதே போல் தர்காவுக்கு இருக்கக்கூடிய கடைகள் இன்றைக்கு வருவாய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில விவசாயங்கள் பண்ணக்கூடிய இடங்கள் இன்றைக்கு கேட்பாரற்ற அந்த நிலங்கள் கடந்து கொண்டு இருக்குது. இதில் வருவாய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலதில் வருவாய் வராமலும் இருப்பதை அறிந்த உண்மை. இந்த வரக்கூடிய வருவாயை செலவுனைகள் 11 பேருக்குள்ள இருப்பது தான் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை இருக்கு. கார்பரேட் கம்பெனி மாதிரி தர்காவை மாற்றணுன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லா இடங்களிலும் கடை கட்டப்படுறதாகவும், கடைகளுக்கு ஏலம் விடுறதுல கூட நிறைய முறைகேடுகள் தலை தூக்குறதாகவும், அது சதிகள் போய்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதை தகவலாகவே நான் பதிவு பண்ணுறேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் 2002 புனித உம்ரா பயணத்துக்கு நான் போகும்போது அங்கே பார்க்கும்போது ஹரம் ஷரீஃப் சுற்றிலும் கடைகளாக இருந்துச்சு. அதே 2007 ஹஜ்ஜி செய்ய போகும்போது பாதி கடையை காணும். 2008 பார்த்தா முழுமையாக கடையை காணும். ஒரு ஹரம் ஷரீஃபுக்கு வெளியே போய் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஆன்மீகம், மனிதர்கள் அங்கே அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனைக்கு கூறக்கூடிய இடம், அதை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அந்த கடைகள்லாம் தர்காவுள்ள இருக்கக்கூடிய கடைகள்லாம் மாற்று இடத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கலாம். ஒழிய அங்கே கடைகள் இருப்பதை நான் முற்றிலும் அதை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பக்தர்களுக்கு இரவில் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உறங்கினால் கனவு காண்பர் என்று அன்றையிலிருந்து ஆண்டவர் ஏதாவது எங்களுடைய மனசில் அமைதியை நாடி வரும்போது அதை ஆண்டவர் சொல்ல மாட்டாரான்னு மற்ற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அங்கே உறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நிர்வாகம் இந்த வருவாயை வச்சு மட்டும்தான் தர்கா இயங்குதுன்றா செம்மைப்படுத்துதுன்னா அது நியாயமான கருத்து. இது இந்த வருவாய் இல்லாமல் பல வருவாய்கள் வருது. வெளிநாட்டில் இருந்து மணி ஆர்டர் வருது, காணிக்கைகள் வருது, நிறைய யாத்திரைகளுக்கு நலன் செய்யலாம். இதெல்லாம் கணக்கில் எழுதுறாங்களா சார்? அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த 640 காசு பங்குதாரர்கள் இருக்கிற போதிய 11 பேருக்கு மட்டும்தான் இந்த கணக்கு இதுவரையும் நடந்து கொண்டு இருக்கிற மற்றவர்களுக்கு யாருக்கும் சர்வ அதிகாரமா ஒரு 11 பேர் இயங்குறாங்க. அந்த அந்த 11 பேர் யாரு சார்? அப்படி ஒரு 11 பேர் யாரு? ஒரு பதவி நாற்காலிக்கு 4 காலில் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டா சரிங்களா, இன்னொரு 3 நாற்காலியை உருவாக்கப்பட்டு 11ன்னு சொல்றது அந்த அடங்கி இருக்கிற எஜமானுக்கு ஒரு குற்றப்பார்வை. புரியுதா உங்களுக்கு? அவர்களுடைய ஒரு குற்றமான ஒரு செயலை இப்போ இருக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய நீதிமன்றத்தில் நீங்கள் யார் போய் வழக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது அது ஒரு காம்ப்ரமைசன் மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களே, எதிர்த்து யார் போல தற்போது ஒரு சிலர்கள் இப்போ அங்கே நடக்கக்கூடிய வேதனைகளை நினைத்து நீதிமன்றத்துக்கு இது தவறான ஒரு தகவல் வைப்பிடும். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய 2வது டெஸ்ட்டுக்கு ஆண் வாரிசு இல்லை. இப்போ இதே மாதிரி 4 பேரை 8வது டெஸ்ட்டுக்கு நீங்கள் உட்காந்துக்கிட்டா இந்த 2வது டெஸ்ட்டுக்கு ஆண் வாரிசு இல்லை. நாளைக்கு அவர் என்ன சொல்லுவோம், ஒரு 25 பேர் நீதிமன்றத்தில் இந்த 8வது பேருக்கு 4 பேரை சுழற்சி முறையில் போட்டிங்க, நாங்கள் ஒரு 25 பேருண்டா இப்போ 11 25னா 36 பேரும் 3 டஜனா பேரும். இப்படி இருந்தால் அந்த பாரம்பரியம் வரலாறை புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எது தொட்டு இந்த வரலாறை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்களோ இந்த வரலாறை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நடந்துடக்கூடாது என்பதில் தான் சில பேர் நீதிமன்றத்தில் போயிருக்கிறாங்க. வெளியே உள்ள ஒரு கூட்டம், வெளியே ஒரு கூட்டம், நிர்வாகன்ற பேரில் ஒரு கூட்டம், இப்படி அதை நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு கொள்ளையடிப்பதற்கான ஒரு தளமாக அது மாறுதா அப்படின்றதை எடுத்துக்கலாமா? அதில் ஏதோ ஒரு தவறுகள் இருப்பது என்பதை நீங்கள் சொல்வதை கொண்டு நான் புரிந்து கொண்டேன். இந்த 3 கூட்டம் என்பது அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது, ஆதிக்க சக்தி என்பதுங்கிறது ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், அடுத்தாப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறோம், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த அதிகார வர்க்கம் என்பது இன்றைக்கு அதை அழுத்தம் கொடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவராக நீங்கள் இதை போராட்டங்கள் கையில் எடுத்திருக்கலாம். இதை நீங்கள் ஒரு மொத்தமாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாரையும் சேர்த்து நிர்வாகத்தை முற்றுகையிட்டு கேட்டிருக்கலாம்.
இதெல்லாம் நீங்க ஏன் வந்து கையில் எடுக்கல சார்? அப்போ உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. பிச்சை கேட்பது போல அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை தள்ளப்படுகிறது. இதற்கு முதல் கட்டமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய கணக்கு வரவு செலவை கேட்டால் தான் உண்மை தெரியும். அதை அடிப்படையில் தான் முதல் கணக்கு கேட்டேன் என்று நான் முதலில் சொன்னேன், இப்பயும் சொன்னேன். இது முழுமையாக இந்த கணக்கு இந்த 12 வாரத்துக்குள் தெரிந்தவுடன் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தையும் ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம், பூட்டு போடக்கூடிய போராட்டம் கூட மக்களை திரட்டி நிச்சயம் நடக்கும் என்பதை இப்போ உங்கள் வாயால் நான் சொல்லக்கூடிய கடமை இருக்கிறேன். மொத்தம் நம்மளுடைய தர்காக்கள்ல இருக்கக்கூடிய கழிவறை எண்ணிக்கை எத்தனை? பெண்களுக்கு எத்தனை, ஆண்களுக்கு எத்தனை? இப்போ சரியில்லை, ஒரு 15 கழிப்பறை பெண்களுக்கு மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஆண்கள் வந்து முஸ்லீம்கள் பள்ளிவாசல் உள்ளே போவாங்க. அங்கே தர்காவுக்கு தினந்தோறும் வரக்கூடிய அதில் எத்தனை கழிப்பறை இருக்குது சார்? நான் உங்களுக்கு அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கழிப்பறை. தொழுகை நேரத்தில் திறக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை பூட்டிடுறீங்க? இல்லை, எல்லா நேரத்திலும் அது திறந்து இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தில் காலையில் அதிகாலையில் திறப்பாங்க, இரவில் மூடிடுவாங்க. இப்போ அதை தான் நான் சொல்கிறேன், அது முஸ்லீம் மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும். தர்காவுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகமான முறையில் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் தான் வருகை தர்றாங்க. அவர்களுக்கு இல்லை என்பதை இந்த நிர்வாகம் உணராமல் இன்றும் செயல்படுதுங்கிறது தான் எங்களுக்கே வேதனை அளிக்குதுன்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட. அது பாத்ரூமு மட்டும் ஒரு பேசிக் தான். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மழை காலங்களில் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் உறங்குவது மழை மாதம், அங்கே உறங்கக்கூடிய வாய்ப்பில் எந்த மாதிரி வசதி, தண்ணி ஓட்டங்கள் அங்கே இல்லை. வரக்கூடியவங்க வந்துடுறாங்க, அங்கே உறங்குறதுக்கு கூட அந்த வசதிகளை ஏற்படுத்தி செய்யாமல் இருப்பது நிர்வாகங்கிறது வேதனை அளிக்குது. அது மட்டுமல்ல, வரக்கூடிய ஒரு பக்தருக்கு பேசிக் குடிநீர் வசதி, ஒருத்தோட குடிப்பதற்கு இருக்குது. இப்போ நீங்கள் வேளாங்கல்லாம் பார்த்தா மருத்துவமனையும் உள்ளே இருக்குது, ஆரம்ப மருத்துவமனைகள் இருக்குது. ஒரு சிறிய தர்காவில் காயம் ஏற்பட்டால் இது பண்ணுன்னு. அதே போல் முதியவர்கள் வர்றாங்க. நீங்கள் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளு வண்டி இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடியது. இப்போ அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நிர்வாகம் செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அந்த முதியவர்களை கொண்டு போகிறதுக்கு அது வாய்ப்பளிக்கணும். ஒரு வண்டியை 2 வண்டி ஓட்ட வண்டியை போட்டு வச்சுட்டு அதை ஒரு 10 வண்டி கூட வாங்கி போடலாம். யாருடைய பணத்திலேயே நாங்கள் வாங்க சொல்லலை, வரக்கூடிய பக்தர்கள் பணத்திலே நீங்கள் செலவு செய்யும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் அது திகழ்ந்து வந்து கொண்டு இருக்குது. என்னுடைய மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிர்வாகத்தை அவர்கள் கேட்க முடியாமல் ஒரு ஐயப்பாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த ஆதிக்க வர்க்கஸ் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அந்த அரங்காவலுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது எங்கள் நாகூர் தர்காவில், நாட்டாமன்னு கேட்டால் நீங்கள் நாட்டாம படத்தை பார்க்குறது இல்லை. அதே போல் அவர்கள் பயமுறுத்தி நாட்டாம வந்துட்டாரு அப்படிம்பாரு. அந்த நாட்டாமங்கிறது ஒரு அச்சுறுத்தலையே இவங்க தர்கா விட்டு நீக்கிடுவாங்களா, தர்கா விட்டு நமக்கு அந்த சாப்பாடு கொடுப்பாங்களா, அதுலேருந்து எடுத்துருவாங்களா, ஏதோ இவர்கள் 11 பேர். இன்னும் அடிமைத்தனம் மறைமுகமாக தர்காக்குள் இருக்குன்றதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களா? மறைமுகம் நேர்முகமாகவே இருக்குது. மறைமுகம்னு சொல்ல, அதுதான் எங்களை போல உள்ளவர்களுக்கு வேதனை அளிக்குதுன்னு புரியுதா? அடிமைத்தனத்தில் உச்சக்கட்ட அடிமைத்தனம். இந்த கிளர்ச்சி வெடிப்பதற்கு தான் என்னை போல உள்ளவர்கள் நீதிமன்றத்தில் எதிர்த்து அவர்களுக்கு கேள்வி கேட்கும் போது என்னை அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உண்மையையும் சத்தியத்தையும் நிலைநாட்டும் போது தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ 8-11 ஆக்குனாங்கிறது எப்படியாவது, இப்போ ஒரு ஒற்றுமை தான். நான் ஒரு ஆண்டவருடைய நாயகத்தினுடைய புள்ள 8 புள்ள தானே, எப்படி 11 வந்துச்சுன்னு எத்தனை பேர் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விங்கிறது அங்கே நிலைநாட்ட முடியல. அப்போ அடிமை சங்கிலி இன்னும் டிஜிட்டல் இந்தியாவில் போயிட்டு இருக்கிறோம். டிஜிட்டல் இந்தியாவில் போயிட்டு இருக்கும்போது விழிப்புணர்வு அங்கே இல்லை, அந்த சமூகத்துக்கு இல்லை. சமூகம் என்னண்டா ஒரு ஐயப்பாடோடு இருந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு வரலாறுக்கு ஒரு மாற்றமாக ஒரு செயல்படுதுங்கும் போது அது ஒரு பெரிய வேதனை தானே. அந்த வேதனையை பொறுத்து கொண்டு இருக்கிறார்களே எத்தனை ஆண்டுகளாக. இப்போ என்னை போன்றவர்கள் சில பேர்கள் தான் இதற்கு கேள்வி கேட்கிறோம். முழு ஒரு கந்தூரி விழாவையும் மக்கள் பார்ப்பதற்கு ஏன் ஊடக ரீதியான அனுமதி தராம வச்சிருக்கீங்க? தர்காவுக்காக இன்று வரை ஒரு வெப்சைட்டு கிடையாது. ஒரு பெரிய நிறுவனம் உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா
இந்த மாதிரிலாம் அமைக்கணுங்கிறது தான் எங்களுடைய கருத்துக்கள். இன்றைக்கு விழிப்புணர்வு தேவை என்பது தான் எல்லாருடைய கருத்துக்களும். அங்கே தான் சொல்கிறேன், ஒரு ஆதிக்க சக்தி, நீங்கள் ஆதிக்க சக்தி ஹிட்லர் ஆட்சின்னு சொல்லுங்க. இல்லை, ஹிட்லர் ஆட்சி முறியெடுக்கிறது தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாட்டு. அந்த இயக்கத்திலே பிறந்தேன். என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் என்ன அங்கே சொன்னார், ஒரு உழைப்பில் ஒருத்தவனுடைய வேர்வை அடங்குவதற்கு முன்பு ஊதியம் கொடு என்று சொன்னார். இது நபியுடைய அர்த்தம். மற்றவர் பசித்து இருந்தால் அவருடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் கூட அவர் பசித்து இருக்கிற கேட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னார். இன்றைக்கு ஒரு ஆடைக்கு 2 ஆடைகள் இருந்தால் மேன்மையாக இருந்தால் கூட மற்றவருக்கு உதவி செய்கின்றது. இதற்காகத்தான் நபிமொழியை நிலைநாட்டுவதற்குத்தான் நாகூர் நாயகம் அந்த இடத்தில் வந்து போதிச்சார். பல்வேறு பேருக்கு நல்ல காரியங்கள் செஞ்சார். தஞ்சாவூர் மகாராஜனுக்கே நோய்களை நீக்கி பிணிகளை நீக்கி தன்னை திகழ்ந்து காட்டினதுனால தான் இவ்வளவு பெரிய கந்தூரி விழா. இந்த கந்தூரி விழாவை மக்கள் அனைவரும் இன்றைக்கு தொலைக்காட்சி மூலமாகவும் பல்வேறு மூலமாகவும் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அந்த உருவாக்குனா தான் நன்மையின் அடிப்படையில் அது நடக்கும். அந்த இது நடக்காதது, இது கந்தூரி விழா நடக்குமா சார்? அதற்கான ஏதாவது முயற்சி? அதற்காக நீங்கள் முறைப்படி நீங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துங்கன்னு அப்படிங்கிறதுல நீங்களும் ஊடக பிரிவாக இருப்பதனால உங்களுடைய கோரிக்கையை அங்கே கொடுத்து அவர்கள் நிச்சயம் செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் நாகூர்லேருந்து சென்னைக்கு வருவதற்கு, சென்னையிலிருந்து நாகூர் மீண்டும் செல்வதற்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு கணக்கு எழுதப்படுகிறது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, எந்த விதத்தில் அதை ஊழல் இல்லை, அது நடக்கலை அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க சார்? இந்த சமூகத்தை நான் சார்ந்தவர் தான உதவிய, தர்காவுடைய பங்காளி தான உதவிய, நிர்வாகம் என்பதுங்கிறது போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி. இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியை இன்றைக்கு நீங்கள் சொல்கிற ஒரு 2 லட்சம் ரூபா நானும் அந்த இதை உங்களுடைய சர்க்கார் பத்திரிக்கை மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சது மட்டுமல்ல, என்னுடைய கருத்தில் சிலது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 8 பேருக்கு அங்கே தர்காவில் குரான் ஹதியா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குரான் என்பதுங்கிறது ஓதுறவர், அதை பார்வையிடுபவர்கள் யார் பார்வையிடுனா ஆலிம் ஹாஃபிஸ், இவர்கள் தான் அதை பார்வையிடுது. குரான் ஓதுறவர்களுக்கு ஒரு 1000 ரூபா, குரானை பார்வையிடுறவருக்கு 5000 10,000. இது எந்த ஊர்லேயுமே நடக்காது. நான் ஒரு தர்காவில் வேலை செய்கிறவனுக்கு 100 ரூபாவும், அந்த வேலை செய்கிறானா இல்லையான்னு பார்க்குறவனுக்கு 10,000 ரூபாயண்டா இவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டு அந்த இடத்துல இருப்பதை, இது எல்லாம் சட்ட ரீதியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படும். சார், இதற்கு முன்னாடியே நீங்கள் ஒரு விஷயத்தை ஹைலைட்டாக வெளியே கொண்டு வந்தீங்க. அதில் இருக்கக்கூடிய அறங்காவலர் ஒரு பெண்ணினுடைய ஒரு விஷயத்தில் சிக்கினார். அதை நீங்கள் தான் வெளியே கொண்டு வந்தீங்க. ரொம்ப தெளிவாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து போல்டாக வச்சிங்க. திடீர்னு அந்த பெண் திருப்பி மாற்றா இது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு சொன்னதுக்குடைய காரணம் என்ன சார்? அவருக்கு பிறந்த குழந்தைன்னு கூட சொல்லுது. நான் அதை நம்பலை. ஏண்டா எனக்கு எதிர்த்தாப்புல உள்ளவர், அவர் இடத்துல போய் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லுது. அவர் சொன்ன பதிலை நீங்கள் அந்த கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னார், இது ஒரு மேட்ராண்டார், இது ஒரு மேட்ராக சொல்ல வரீங்களாண்டார். சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒப்பிட்டு அவர் சொன்னார். சொல்லி அவர் பெருமை சேர்த்தார். அப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணுடைய குமுறல் இதாக இருக்குதுன்றது அந்த ஆடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் அத்தனையும் குமுறலோடு சொல்லுது. சொல்லிட்டு அடுத்தாப்புல அந்த பெண் எனக்கு மாறாக டிஜிபி ஆஃபீஸில் போய் அந்த பெண்ணை அழைச்சிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கொடுத்ததோடு அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் இது மாதிரி நான் மிரட்டி செய்யப்பட்டது கூட அவன் சொன்னாங்க. அந்த பொண்ணு வர்றது என்னுடைய அந்த அலுவலகத்தில் ஒரு குறைந்தது ஒரு 12 கேமரா இருக்குது. அந்த பொண்ணாக தனியாக வருது, பிள்ளையை அழைச்சிக்கிட்டு புரியுது உங்களுக்கு, அதான் உட்காருது. எல்லா கிளிப்பும் தற்போது வரையும் அது என்னுடைய இதில் இருக்குது. அப்போ அந்த கேமராவில் விழுந்த காட்சிகளை சில பேர் பார்த்துட்டு சரி அதாக தான் வருது, அது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. நான் போய் காவல்துறையில் போய் என்னைய இது மாதிரி பண்ணார் மிரட்டினார் அப்படிங்கிறத அது நான் புகார் கொடுத்தேன்னு சொல்லுது. இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாமே சிடிசி கேமரா இருக்குது. அது சொன்ன தேதியில் அப்படி ஒரு காவல்துறைக்கு அது உள்ளே போகலை. காவல்துறையை அதை பார்க்குது.
அது லீகலாக அது எனக்கு அவர் நோட்டீஸ் கொடுத்தாரு. நானும் லீகலாக அவர் பேரில் ஒரு 1 கோடி ரூபா நஷ்டேடுக்காக நானும் லீகல் நோட்டீஸ் கொடுத்தேன். அது ஒரு சுச்சுவேஷனு அப்படியே அது நடந்ததுக்கு பிறகு நான் 1.5 வருஷத்துக்கு பிறகு முன்னாடியே அதை சொன்னேன். இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறங்காவல் தற்போது அவர் வந்து இருக்கிறார். அவர் சட்டப்படி வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து. அங்கே இருக்கக்கூடியவர்களை சரி செய்து அவர் வந்துட்டார். அதுக்கு சொல்கிறார், நீதிமன்றத்தில் நான் உத்தரவு பெற்று வந்தேங்கிறாரு. அந்த உத்தரவு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ அப்படிப்பட்ட அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு போய் எந்த பெண்மணி குற்றச்சாட்டு சொன்னிச்சோ அந்த பெண்மணி பேரில், தனது மனைவி பேரில் உயர்நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்யக்கூடாதுன்னு என்று ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறார். அப்போ உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்கிறது. நீதிமன்றத்தில் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? இந்த அறங்காவல் உறுப்பினராக தற்போது ஒரு வந்திருக்கக்கூடியவர். நான் அதை ஏற்றுக்கலைன்னா அது சட்டப்படி அது 8 புள்ள தாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை பரம்பரைன்னு அவர் சொல்கிறதுங்கிறது தான். இவருக்கு முன்னாடி இவர் அப்பா இருந்தார், அப்பாவுக்கு முன்னாடி அந்த சீட்டில் யாரும் இல்லை, அவரை பாட்டை இருந்திருக்கு, அதுதான் பரம்பரை. 1 வருஷம் அவர் அப்பா இருந்துட்டார், அதுக்கு இடத்துல பிள்ளைன்னா அது என்ஜாய்மெண்ட் ரைட்டு தானே ஒதிய. பரம்பரை என்பது துண்டு துட்டு வருவது தான் பரம்பரை. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எங்கள் அப்பா 1 வருஷம் கடையை பார்த்துக்கிட்டாரு, அதுக்கு அடுத்த இப்போ தான் பார்த்தாரு, இப்போ முடிச்சு. பரம்பரைங்கிறது தலைமுறையாக சொல்கிறது தான் பரம்பரைங்கிற சொல். தமிழ் அகராத அப்படி தான் நம்மெல்லாம் படித்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டோம். அவங்க வேறு மாதிரி பண்ணாங்க. அந்த பெண்மணி இன்னைக்கு போய் அவர் மனைவியை உயர்நீதிமன்றத்தில் என் கணவனை கைது செய்யக்கூடாதுன்னு என்று உறுத்து கட்டளை பெற்றிருப்பது எல்லாரும். ஏன்னா நீதிமன்ற ஆர்டரை யாரும் மறைக்க முடியாது. நீங்கள் அந்த உறுத்து கட்டளை ஆர்டரை பார்த்துருப்பீங்க. ரொம்ப இதாக இருக்குது. இருந்தாலும் எங்கே அநீதி நடந்தாலும் அந்த அநீதிக்கு நிச்சயம் வெல்ல வேண்டும் என்பது தான். பாதிக்கப்பட்டவர் எப்பையும் பாதிக்கப்பட்டவராக இருக்காமல் பாதிக்கப்பட்டவருக்கு உண்மையை வலியுறுத்தி அவருடைய நல்லதை செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் அந்த பெண்மணிக்கு நம்ம அன்றைய நேரத்தில் உதவி செஞ்சோம். அந்த உதவியின் அடிப்படையில் அன்றைக்கு பொய்யின்றாங்க, இன்றைக்கு உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஒரு பெண்மணி போய் தனது கணவனை மடிப்பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு பெண்மணி கணவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் கேரளா ஹைகோர்ட்டில் போய் போடாமல் இங்கே இந்த ஹைகோர்ட்டில் போட்டு அங்கே வழக்கெல்லாம் தொடரப்பட்டு அதில் பார்த்துருப்பீங்க ஒரு 15 பேருக்கும் யாரும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான நிகழ்வுங்கிறது அது உண்மைக்கு மாறாக தெரிஞ்சு போச்சு. அவர் ஹலீஃபா நடந்து வந்து அந்த சந்தனம் பூசக்கூடிய நிகழ்வாக இருக்கட்டும், இதெல்லாமே கடந்த 3 ஆண்டுகளில் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அது ஏன், என்ன காரணம்? அதாவது வந்து இது பதவி சண்டையா இல்லை குடும்ப சண்டையா, என்ன பிரச்சனை? கலீஃபாவை சந்தனம் பூசுறதுக்கு அந்த நாகப்பட்டினம் ஜமாத்தை அழைச்சிக்கிட்டு அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் இதுலாம் பார்க்கும்போது. அவர் சந்தனம் பூசிட்டு வரும்போது அது ஒரு மயக்கத்தில் இருப்பார். அந்த மயக்கத்திலையுமே அவரை தூக்கிட்டு போவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு உள்ளவர், இவரை வயசு 40 வரைக்கும் அவர் காலை பிடிச்சி தூக்கக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் பார்ப்பீங்க. அப்போ என்னான்னு கேட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையாக நினைக்க முடியாது. அவர் வந்து அந்த இடத்தில் சந்தனம் பூசக்கூடிய ஒருவராக இருப்பதனால் அந்த அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை அந்த ஜமாத்து இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிர்வாக ரீதியில் அவருக்கு நடக்கக்கூடிய மரியாதையை இப்போ சில பேருக்கு காழ்ப்புணர்ச்சி காரணத்தினால அது நமக்கும் கிடைக்காதா, நமக்கு இது உருவாக்கக்கூடாதாங்கிறத போராடுறாங்க. எப்படி உள்ளே வந்தாங்களோ 8-11 நினச்சா இதையும் உருவாக்கிக்கலாமன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மீரா சாபு யாரையும் மீற விட்டதே கிடையாது. அவர் பிள்ளையாக இருந்தால் கூட. ஏன் என்றால் அவருடைய மகன், வளர்ப்பு மகனை ஒரு வக்துக்கு தொழுவ வருவதற்கு லேட்டாக வந்ததுக்காக 3 நாள் பேசாமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தனது வரலாறில் குறிப்பிடப்படுது. ஏன்னா இறைவணக்கத்தில் அப்படி வாழ்ந்தவர்கள். அவருடைய உயிர் வாழ்ந்தும் காலத்திலேயே தனது பிள்ளைய விடாதவர், பேர பிள்ளைன்று இருக்கக்கூடியவரை விட மாட்டார் என்பது எனக்கு நம்பிக்கை அளிக்குது. யார் தப்பு செஞ்சாலும் தப்புக்கு நிச்சயம் தண்டனை கொடுப்பாருங்கிற உரிய நம்பிக்கை இருக்க நடக்கும். ஏன்னு கேட்டால் முன்னாடி உள்ள அந்த நிர்வாகம் பண்ணவர்களுடைய
என்னுடைய வயசுக்கு பார்க்கும்போது அவருடைய இறப்புகள்லாம் நல்லா இல்லை. இது அவர்கள்லாம் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. மாற்றம் வேணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வரக்கூடிய யாத்திரைகளுக்கு நலனை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அடிப்படை தேவை கூட இல்லாத குற்றச்சாட்டு நீங்கள் மட்டுமல்ல எல்லோரும் சொல்லக்கூடிய நிலைப்பாடு மாற வேண்டும். பல்வேறு விஷயம் ஏன்னு கேட்டால் நாகூருண்டாவே நாகூர் தர்கா தான். அந்த தர்காவில் எல்லா நல்ல காரியங்களும் நற்காரியங்களும் நடைபெறணும் அப்படி தான் எல்லாருடைய ஆசை. உங்கள் ஆசை போல் என்னுடைய ஆசையும் நிச்சயம் அதற்காக நல்லது நினைப்போம் வெற்றி பெறுவோம்ங்கிறத நம்ம உறுதியாக நினைப்போம். சரி, இவ்வளோ நேரம் எங்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்து ரொம்ப அழகாக நாகூர் தர்காவினுடைய வரலாற்றையும் நிர்வாகத்தினுடைய சீர்கேடையும் எடுத்து சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி சார். மகிழ்ச்சி.